இந்தியாவுக்கு அடாவடித்தனமாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் வரி போட்ட பிறகு இருநாட்டு உறவில் பெரிய விரிசல் விழுந்தது. வர்த்தக காரணங்களுக்காக 25% பரஸ்பர வரி போட்ட டிரம்ப் பின்னர் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதை காரணம் காட்டி மேலும் 25% வரியை அடாவடியாக விதித்தார். இதுதான் இந்தியா அமெரிக்கா உறவை கடுமையாக பாதித்தது. ரஷ்யாவிடம் இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவதால் தான் அந்த நாட்டால் போரில் தாக்குப்பிடிக்க முடிகிறது. இந்தியா கொடுக்கும் பணத்தை நேரடியாக ஆயுத உற்பத்திக்கு பயன்படுத்தி உக்ரைன் மக்களை ரஷ்யா கொலை செய்கிறது என்று அமெரிக்கா குற்றம் சாட்டியது. இன்னும் ஒருபடி மேலே போன டிரம்ப், இந்தியா ரஷ்யா என்ன செய்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை, இரண்டு நாட்டின் பொருளாதாரமும் செத்து போய்விட்டது என்று பேசினார். அமெரிக்காவின் குற்றச்சாட்டுகளை இந்தியா நிராகரித்தது. டிரம்பின் அடாவடி வரிக்கு கொஞ்சம் கூட அசைந்து கொடுக்கவில்லை. தொடர்ந்து ரஷ்யாவிடம் இருந்துதான் அதிக அளவில் கச்சா எண்ணெய் வாங்கி வருகிறது. இந்த பரபரப்புக்கு நடுவேதான் சீனாவில் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு 2 நாள் நடந்து முடிந்து இருக்கிறது. இந்த மாநாட்டுக்கு பிறகு இந்தியா ரஷ்யா உறவு இன்னும் புதிய உச்சத்திற்கு சென்று இருக்கிறது. மாநாட்டின் போது வழக்கமான புன்னகை, கட்டிப்பிடி வைத்தியத்துடன் மோடி புட்டின் சந்திப்பு துவங்கியது. ஒவ்வொரு நிகழ்வின் போது மோடியும் புட்டினும் கலகலப்பாக காட்சியளித்தனர். கைகளை இறுக பற்றிக் கொண்டு கலகலப்பாக பேசியபடி வந்தது. குபீர் சிரிப்புடன் உரையாடியது. மோடிக்கு தனது பிரத்யேக காரில் புட்டின் லிப்ட் கொடுத்தது. காரில் 45 நிமிடம் நடந்த ரகசிய பேச்சு என மோடி புட்டின் காம்போ மீண்டும் ஒருமுறை உலகை திரும்பி பார்க்க வைத்துவிட்டது. இறுதியாக ஷாங்காய் மாநாடு முடிந்ததும் இந்தியா ரஷ்யா இடையேயான நல்லுறவு பேச்சுவார்த்தை நடந்தது. மோடி புட்டின் தலைமையில் இரு நாட்டு பிரதிநிதிகளும் கூடினர். பொருளாதாரம், ராணுவம், ராஜதந்திர உறவுகளை இன்னும் வளர்த்தெடுக்க தீவிரமாக ஆலோசித்தனர். சுமார் 1 மணி நேரம் வரை இந்த பேச்சுவார்த்தை நடந்தது. இதில் பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டன. உக்ரைன் போரில் நிரந்தர அமைதி திரும்ப வேண்டும் என்று புட்டினிடம் மீண்டும் மோடி நேருக்கு நேர் வலியுறுத்தினார். உக்ரைனில் இப்போது நடந்து வரும் போர் பற்றி நாம் தொடர்ச்சியாக விவாதித்து வருகிறோம். போரை முடிவுக்கு கொண்டுவர சமீபத்தில் எடுக்கப்பட்ட எல்லா நடவடிக்கைகளையும் வரவேற்கிறோம். இருதரப்பும் அமைதியை நோக்கி கூடிய விரைவில் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறோம். சீக்கிரம் சண்டை முடிந்து நிரந்தரமான அமைதி நிலவ வேண்டும் என்று புட்டினிடம் மோடி சொன்னார். மோடி பேச்சை உன்னிப்பாக புட்டின் கேட்டார். மோடியை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக சொன்ன புட்டின், இந்தியா ரஷ்யா உறவு மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இரு நாடுகளும் பல வகையில் பயன்பெறும் வகையில் நம்மிடம் நல்லுறவு இருக்கிறது. சிறந்த உறவை இந்தியா ரஷ்யா அனுபவித்து வருகின்றன. இன்று நடந்த பேச்சுவார்த்தை இந்த உறவை புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்லும் என்றார். இந்த பேச்சுவார்த்தை 1 மணி நேரம் நீடித்தது. ஆனால் அதற்கு முன்பே தனிப்பட்ட முறையில் மோடியும் புட்டினும் 45 நிமிடத்திற்கு மேல் ரகசியமாக பல விஷயங்களை பேசினர். அதாவது, தியான்ஜின் நகரில் நடந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாடு முடிந்ததும் அதே ஊரில் உள்ள ரிட்ஸ் கார்ல்டன் என்ற ஹோட்டலில் தான் இந்தியா ரஷ்யா இடையே பேச்சுவார்த்தை நடந்தது. மாநாடு நடந்த இடத்திலிருந்து மோடி புட்டின் தனித்தனியாக தங்கள் அதிகாரிகளுடன் புறப்பட இருந்தனர். ஆனால் மோடிக்கு புட்டினிடமிருந்து திடீர் அழைப்பு வந்தது. நான் உங்களுக்கு லிப்ட் தருகிறேன், என்னுடைய காரில் வாருங்கள் என்றார். மோடியும் ஓகே சொல்லிவிட்டார். மாநாடு நடந்த இடத்தில் தனது அரூஸ் செனட் காரில் மோடிக்காக 10 நிமிடம் காத்திருந்தார் புட்டின். அரூஸ் செனட் முழுக்க பாதுகாப்பு அம்சங்களுடன் உருவாக்கப்பட்ட புட்டினின் பிரத்யேக சொகுசு கார். 10 நிமிடம் கழித்து மோடி வந்தார். பக்கத்தில் தான் அந்த ஓட்டல். 2 பேரும் அதில் பேசி சிரித்தபடி புறப்பட்டனர். ஓட்டல் வந்த பிறகும் தலைவர்கள் காரிலிருந்து இறங்கவில்லை. அதன் பிறகு கிட்டத்தட்ட 45 நிமிடம் காரிலேயே புட்டினும் மோடியும் உரையாடினர். அவர்கள் அப்படி என்ன பேசினார்கள் என்ற விவரம் எதுவும் உடனடியாக வெளியே வரவில்லை. மோடியிடம் தனிப்பட்ட முறையில் பேச வேண்டும் என்பதற்காகவே அவருக்கு புட்டின் தனது காரில் லிப்ட் கொடுத்து இருக்கிறார். இதற்கிடையே புட்டினும் மோடியும் அந்த காரில் செல்லும் புகைப்படம் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. பிரதமர் மோடியும் அந்த போட்டோவை நெகிழ்ச்சியுடன் தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்தார். ஷாங்காய் மாநாடு நடக்கும் இடத்திலிருந்து இந்தியா ரஷ்யா பேச்சுவார்த்தை நடக்கும் இடத்திற்கு நானும் புட்டினும் காரில் ஒன்றாக பயணம் செய்தோம். புட்டினுடன் உரையாடுவது எப்போதும் உள்ளுணர்வு மிகுந்தது என்று மோடி அதில் குறிப்பிட்டிருந்தார். அதாவது, தனக்கும் புட்டினுக்கும் இடையே ஆழமான நட்பும் ஆழமான புரிதலும் இருப்பதை தான் அவர் இப்படி சொல்லியிருந்தார். மோடி புட்டின் கார் பயணமும் உள்ளே நடந்த ரகசிய பேச்சும் இப்போது டாக் ஆஃப் தி வேர்ல்ட் ஆகிவிட்டது.